வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிறப்புமிக்க த ப்ரோலேட்டட் ட்ரேடர்ஸ் குரூப்பின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 4:45 மணி முதல் 6:30 மணி வரையிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதே போல மாலை வேளையில் 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும் சிறப்பு வழக்கறிஞர்கள் மூலம் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கண்டினியூஷன் எடுக்க வருகை தந்துள்ளவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தின் சிறப்பு பயிற்சியாளரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பிராக்டிசிங் அட்வொகேட் பெருமைக்குரிய வழக்கறிஞர் ஜி விவேகானந்தன் சார் அவர்களை த ப்ரோலேட்டட் ட்ரேடர்ஸ் குரூப்பின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அன்புக்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ மியூட் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுமாயின் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்படும். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். Good evening, friends. Yes, sir. Good evening, sir. Okay. கடைசியா நம்ம பார்த்த செக்ஷன்ஸ் என்னன்னா 25 பார்த்தோம் நம்ம கடைசியா. கரெக்டுங்களா? ஏதாவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணி நல்லா இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. எஸ் சார், எஸ் சார். ஆமா சார், 25 பார்த்துருக்கோம் சார். கடைசியா 25 வரைக்கும் பார்த்துருக்கோம். சாப்டர் 2ல நாம பார்த்தோம். செக்ஷன் 4 to 25 பார்த்தோம். நம்ம சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சாப்டர் 3 வரும். நம்ம சாப்டர் 3ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 26. இந்த சாப்டர் 3ல இம்பார்ட்டன்ட் செக்ஷன் கவர் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டா 138 to 148 செக்ஷன் போயிட போறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? இது நடுவில் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 118 அண்ட் 139 இருக்கு. இப்போ செக்ஷன் 26 பார்க்கலாம். செக்ஷன் 26ல என்ன சொல்றாங்க? கெப்பாசிட்டி டு மேக் எக்ஸெட்ரா, ப்ராமிசரி நோட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு செக்ஷனுடைய டைட்டில். இந்த செக்ஷன் நான் படிக்கிறேன், கேளுங்க. எவ்ரி பர்சன் கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி பர்சன் கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அக்கார்டிங் டு தி லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எவ்ரி பர்சன் சொல்லிட்டாங்க. எவ்ரி பர்சன்னா எல்லாருமே, யார் வேணாலும். அக்கார்டிங் டு தி லா அப்படின்னா, அக்கார்டிங் டு தி லானா இந்த இடத்துல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை சொல்றாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை அவங்க குறிக்கிறாங்க. டு விச் இஸ் சப்ஜெக்ட், டு விச் இஸ் சப்ஜெக்ட் மே பைண்ட் இன் செல்ஃப் அப்படின்னா, சப்ஜெக்ட்னா அவர் சிட்டிசனா இருக்கும். சிட்டிசன், சப்ஜெக்ட்னா சிட்டிசன். Which is subject may bind himself and be bound by the making, drawing, acceptance, endorsement, delivery and negotiation of a terms note, bill of exchange or check அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டி டு மேக் கான்ட்ராக்ட் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லணும்? இது வந்து செக்ஷன்ஸ் 11 and 12 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்கணும். அதுல வந்து என்ன சொல்லி காம்பிடன்சி ஆஃப் தி பார்ட்டிஸை பத்தி சொல்றாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட தகுதியான நபர்கள் அப்படின்றத செக்ஷன் 11 and 12 சொல்றாங்க. இப்போ 11ல என்ன சொல்றாங்க? கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி டு மேக் கான்ட்ராக்ட்ன்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டின்னு போட்டு ஒரு 3 பேர். மேஜர் பர்சன், சவுண்ட் பர்சன், நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் கான்ட்ராக்டிங் பை லா. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மேஜர் பர்சன், சவுண்ட் பர்சன் அண்ட் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் கான்ட்ராக்டிங் பை லா. இது வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு போது. நோ கெப்பாசிட்டி, ஒப்பந்தம் போட தகுதியற்ற நபர் அப்படின்றது யார் யாரெல்லாம்? நோ கெப்பாசிட்டி, அதில் வந்து மைனர். ரெண்டாவது அன்சவுண்ட், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். செகண்ட் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். மூணாவது டிஸ்குவாலிஃபைடு பர்சன் பை லா. டிஸ்குவாலிஃபைடு பர்சன் பை லா. இல்ல மைனர் வந்து உங்களுக்கு தெரியும், அன்சவுண்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும். மூணாவதா சொல்ற டிஸ்குவாலிஃபைடு பர்சனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சால்வென்ட் இருக்கிறாங்க இல்லையா? இன்சால்வென்ட் cannot make a contract. ஒன்ஸ் he has been declared as insolventனா அவர் வந்து கான்ட்ராக்ட்ல ஒரு ஒப்பந்தம் போட தகுதியை இழந்துடுறாரு. ஒரு டிஸ்குவாலிஃபைடு பர்சனா இருக்காரு. ஸோ கெப்பாசிட்டியில வந்து மேஜர் பர்சனா இருக்கணும், சவுண்ட் பர்சனா இருக்கணும், நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் கான்ட்ராக்டிங் பை லாவா இருக்கணும். அடுத்தது இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? மைனர்.
நம்ம வந்து கான்ட்ராக்ட்ல நம்ம மைனர் அக்ரிமெண்ட்ஸ் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோனா ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, a minor may draw, endorse, deliver and negotiate such instrument so as to bind all parties except himself. அவரை தவிர மற்ற அனைவரையும் கட்டுப்படுத்தும். ஒரு மைனர் வந்து என்ன பண்ணலாம், மே டிரா எ பில் ஆர் ப்ரோனோட்டு ஆர் செக், டிரா, இண்டாஸ், டெலிவர், இண்டாஸ் பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம், நெகோஷியேட் பண்ணலாம். சச் இன்ஸ்ட்ருமெண்ட் so as to bind all parties, அது வந்து மற்றவர்களை கட்டுப்படுத்தும், அவரை கட்டுப்படுத்தும், except himself. So minor can be a maker or drawer of the instrument. Minor can be a maker or drawer of the instrument. அது இன்னும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க மைனருக்கு. அப்புறம் வந்து if minor failed to do so, we cannot file a case against the minor. மைனர் வந்து அவருடைய பார்ட்டை வந்து செய்ய தவறிட்டாருன்னா அவர் மேல வழக்கு போட முடியாது. மைனர் கேன் ஆக்ட் ஆஸ் ஏ சேனல், அவர் ஒரு இணைப்பாளரா அவர் இருக்கலாம். மைனர் கேன் ஆக்ட் ஆஸ் ஏ சேனல். அடுத்தது இந்த செக்ஷன் 12ல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஹூ இஸ் ஏ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட்னு சொல்றாங்க. ஹூ இஸ் ஏ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், இது வந்து ஒரு ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்று வந்து லுனாட்டிக் ஒருத்தர், இன்னொன்று இடியட். லுனாட்டிக்னா லூசிட் இன்டர், அதாவது பாதி நல்லா இருப்பாரு பாதி நேரம் அதுவா இருப்பாரு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அமாவாசை வந்தா பௌர்ணமி வந்தா ஒரு மாதிரி மென்டல் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ பாதி நல்லா இருப்பாரு பாதி இதுவா இருப்பார், மனநிலை சரியில்லாதவங்க. இடியட் வந்து எனி டைம் எப்போதுமே அவர் இடியாட்டிக் பர்சனா இருப்பார். இவங்க எல்லாருமே அன்சவுண்டு மைண்ட் பர்சன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து மைனருக்கு வந்து ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. A person may bind himself and be bound by the making, தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்டு. எக்ஸெப்ஷன் வந்து மைனர், எக்ஸெப்ஷன் வந்து மைனர். இப்போ ஒரு கேஸ்ல அவங்க சுலோச்சனா வெர்சஸ் பாண்டியன் பேங்க் லிமிடெட், சுலோச்சனா வெர்சஸ் பாண்டியன் பேங்க் லிமிடெட். இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஏஆர் 1975, மெட்ராஸ் பேஜ் நம்பர் 70. சுலோச்சனா வெர்சஸ் பாண்டியன் பேங்க் லிமிடெட், ஏஆர் 1975, மெட்ராஸ் பேஜ் நம்பர் 70. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, minors immunity from liability cannot absolve other joint promises from liability. அதாவது ஒருத்தர் மைனர்னு சொல்லி அதர் ஜாயின்ட் ப்ராமிசஸ் வந்து தப்பிச்சிக்க முடியாது, அவங்களோட லைபிலிட்டி அப்படியே தான் இருக்கு. மைனருக்கு மட்டும்தான் இதுல எக்ஸப்ஷன் இருக்கு. மைனர் கூட இருக்கிற மற்ற அதர் ஜாயின்ட் ப்ராமிசஸ் வந்து cannot absolve from their liability அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு மைனர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கார்டியன் வந்து ஒரு மைனருக்காக ஒரு ப்ரோனோட் எழுதுறாரு. ஒரு கார்டியன் வந்து மைனருடைய நேம், கார்டியன் ஆஃப் ஏ மைனர் cannot in law execute a permission note in the name of minor in respect of money borrowed. Cannot in law execute a permission note in the name of minor. ஒரு கார்டியன் வந்து ஒரு மைனர் பேர்ல ஒரு ப்ராமிசர் நோட்டை எழுத முடியும். In the name of minor in respect of money borrowed for the minor's benefit and thereby bind the minor's estate. மைனர்ஸ் உடைய எஸ்டேட்ல இருந்து மைனரோட பெனிஃபிட்டுக்காக மைனர் நேம்ல ஒரு ப்ராமிசர் நோட்டை எழுத முடியுமானா முடியாது. செக்ஷன் 26ல இவ்வளவுதான் பார்க்க வேண்டியது. அடுத்தது செக்ஷன் 27 ஏஜென்சி. இந்த இடத்துல ஏஜென்சின்ற இடத்துல ஏஜென்ட்னா போட்டுக்கோங்க, ஏஜென்சி பார் ஏஜென்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்ரி பர்சன் மே பைண்ட் himself or be bound by a duly authorized agent acting in his name. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி பர்சன் மே பைண்ட் himself or be bound by a duly authorized agent
ஆக்டிங் இன் இஸ் நேம், HIS, இன் இஸ் நேம். இப்போ இந்த ஏஜென்ட் கான்ட்ராக்ட் பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எங்க சொல்றாங்கன்னா செக்ஷன்ஸ் 182 டு 238 அது வரைக்கும் சொல்றாங்க. இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு லீகல் மேக்ஸ் எழுதிக்கோங்க. Q facet per allium, facet per se, QUI, Q facet, FACIT, facet per allium, PER, allium, ALIUM, Q facet per allium, facet per C, FACIT, facet per C. அப்படின்னா he who does an act through another, he who does an act through another does it himself. ஒரு காரியத்தை இன்னொருவர் மூலமாக செய்தால் அதை அவர் செய்ததாகவே கருதப்படும். இதான் அதோட மீனிங். ஒரு காரியத்தை ஒருவர் இன்னொரு மூலமாக செய்தால் அதை அவர் செய்ததாகவே கருதப்படும். இந்த இடத்துல அந்த பிரின்சிபல் பவர் ஏஜென்ட் என்ன பண்றாரு, ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் சைன் பண்றாரு. அந்த சைனுக்கு பேர் பெர் ப்ரோ சிக்னேச்சர், PER, பெர் ப்ரோ, PRO, பெர் ப்ரோ சிக்னேச்சர். அப்படின்னா ஐ ஆம் சைனிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பிரின்சிபல், நான் என்னுடைய முகவருக்காக கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் சைனிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், பெர் ப்ரோ சிக்னேச்சர்னா அதான். இப்போ ஏஜென்ட் 182ல இருந்து 184 வரைக்கும் சொல்றது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட் பத்தி ஏஜென்ட் என்ன பண்ணுவார்? an agent is defined an agent is defined as an agent is defined as a person employed to do any act for another, a person employed to do any act for another or to represent him in dealing with a third person, or to represent him in dealings with a third person. இதான் ஏஜென்ட் மீன். இப்போ ஒரு இன்ஃபேண்ட் ஆர் அதர் டிஸ்குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஒரு ஏஜென்டா இருக்கலாம்னா இருக்கலாம். என்ன லிமிடெட் பர்பஸ் தான். இன்ஃபேன்ட்ஸ்னா என்ன, யாரு? மைனர். இன்ஃபேன்ட்ஸ் ஆர் அதர் டிஸ்குவாலிஃபைடு பர்சன்ஸ் மே பி ஏஜென்ட்ஸ் for the purpose of drawing, accepting or endorsing a bill on behalf of the person for whom they act. அவங்களுக்காக இல்லை, அடுத்தவங்களுக்காக. For the purpose of infants or other disqualified persons, may be agents for the purpose of drawing, accepting or endorsing a bill on behalf of the person for whom they act. இப்போ 2 or more persons ஒருத்தருக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாமா, ஏஜென்டா இருக்கணும்னா இருக்கலாம். If 2 or more persons are authorized to bind their principal by their conjoint action. 2 or more persons ஏஜென்டா ஆக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, if 2 or more persons are authorized to bind the principal by their conjoint action, அவங்களுடைய ஒன்னா சேர்ந்து செய்யற அந்த செயல், all must sign, எல்லாருடைய கையெழுத்தும் அங்க வேணும். ஒரு முகவருக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு பேரு இல்லை அதுக்கு மேல ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க எல்லாருமே சைன் பண்ணணும். அடுத்தது செக்ஷன் 28 liability of agent signing. செக்ஷன் 28 liability of agent signing. இப்போ ஒரு ஏஜென்ட் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சைன் பண்றாரு வித்தவுட் இண்டிகேட்டிங் தட் ஹி சைன்ஸ் ஆஸ் ஏஜென்ட். அவர் ஒரு ஏஜென்ட்ன்றதை மென்ஷன் பண்ணாம வெறும் கையெழுத்து மட்டும் போடுறாரு அப்படின்னா he personally liable on the instrument. அவர் an agent who signs his name to in the negotiable instruments without indicating thereon that
he signs as agent. Then he personally liable on the instrument. அடுத்த பாருங்க 28ல செகண்ட் பார்ட் பெர் ப்ரோ சிக்னேச்சர் அதை போடுறாங்க இல்லையா, அந்த ஏஜென்ட் வந்து இஸ் நாட் லைபிள். இந்த செக்ஷன் 28 வந்து லைபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட் சைனிங், கையெழுத்து போடுறத பத்தி சொல்லுங்க. கையெழுத்து போட்டா அவருடைய கடப்பாடு என்ன, லைபிலிட்டினா கடப்பாடு, அவருடைய கடப்பாடு என்னன்னு சொல்லுங்க. ஸோ பெர் ப்ரோ சிக்னேச்சர் போட்ட ஒரு ஏஜென்ட் வந்து இஸ் நாட் லைபிள். போலியா அப்படி சொல்லி சைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஹோல்டர் வந்து கேன் சூ அகேன்ஸ்ட் தி ஏஜென்ட். இது ஒரு பாயிண்ட். An agent can be sued by the holder. An agent can be sued by the holder in an action for falsely representing that he had authority. ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறுதலா ஒரு கையெழுத்து போடுறாருன்னு வச்சுக்கோங்க, பெர் ப்ரோ சிக்னேச்சர் போடுறாரு அப்படின்னா அந்த ஹோல்டர் வந்து அவர் மேல சூ பண்ணணும். இப்போ ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஜெனரல் அத்தாரிட்டி கொடுக்குற ஒரு பிரின்சிபல், ஒரு ஜெனரல் அத்தாரிட்டினா என்னன்னா, டு டிரான்சாக்ட் பிசினஸ், டு ரிசீவ் அண்ட் டிசார்ஜ் டெட், டு ரிசீவ் அண்ட் டிசார்ஜ், கடன்களை அடைக்கிறதுக்கும் பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கும் இதுக்கு வந்து பவர் தராது. அப்படின்னா இந்த பவரை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பில்லை அக்செப்ட் பண்ண முடியுமா, இன்டாஸ் பண்ண முடியுமா, அந்த பிரின்சிபலை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு செயலை செய்ய முடியுமான்னா முடியாது. அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்குள்ளதான் அவர் செய்யணும். A general authority given to an agent, இதை எழுதிக்கோங்க. A general authority given to an agent to transact business and to receive and discharge debts, and to receive and discharge debts, does not empower him to accept or endorse bill of exchange so as to bind his principal. Does not empower him to accept or endorse bill so as to bind his principal, HIS, his principal. No? அடுத்தது liability of legal representative signing, section 29. Liability of legal representative signing. இப்போ ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இறந்து போன நபருக்காக சைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து எக்ஸ்பிரஸ்லி லிமிட்ஸ் ஹிஸ் லைபிலிட்டி, அதாவது நான் அவருக்காக தான் கையெழுத்து போடுறேன் அப்படின்றத அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவருடைய இது அவருடைய லைபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அவர் தான் பொறுப்பாகும். இதை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் எ டிசீஸ்டு பர்சன், செக்ஷன் 29ல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட். The legal representative of a deceased person who signs his name to the negotiable instrument, who signs his name to the negotiable instrument, is liable personally thereon, is liable personally thereon, unless he expressly limits his liability to the extent of the assets received by him. Is liable personally thereon, unless he expressly limits his liability, unless he expressly limits his liability to the extent of the assets received by him. அவர் என்ன பண்ணணும், எனக்கு டு பே அவுட் ஆஃப் தி அசெட்ஸ் ஒன்லின்றத சொல்லணும். அந்த என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அதை எப்படி எழுதணுன்றது நான் அடுத்த ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், எக்ஸாம்பிள்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 29ல இப்ப சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், a legal representative is not an agent of the deceased. அவர் வந்து ஏஜென்ட்ல வர மாட்டார், அவர் ஏஜென்ட் கிடையாது. A legal representative is not an agent of the deceased. The legal representative உடைய டெஃபினேஷன் எங்க சொல்லியிருக்குன்னா சிபிசில செக்ஷன் 211ல சொல்லியிருக்கு, செக்ஷன் 50ல சொல்லியிருக்கு. 50ல சப்செக்ஷன் 1 and 2.
சொல்லிருக்கு. அப்புறம் செக்ஷன் 146 சொல்லிருக்கு. 3 இடத்த சொல்லியிருக்கோம். லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்ல வந்து லீகலான ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ். லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்னா என்ன? A person அடுத்தது லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம அதை சிபிசி பார்க்கலாம். அடுத்தது இப்போ இந்த இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படிலாம் நம்ம போடுவோம். ஒரு டாக்குமெண்ட் வந்து வெண்டார்னா அதுல வந்து the term expression vendor includes shall mean and include அப்படின்னு போட்டு என்ன போடுவோம் நம்ம லீகல் ஆர்ஸ், லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ், எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம் சொல்லுவோம். இல்லை இந்த எக்ஸிக்யூட்டர்னா என்ன அப்படின்றத நோட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட்டர் when the execution of the last will of a deceased person, when the execution of the last will of a deceased person is confided to anyone, is confided, confided, confided to anyone, then he is called the executor. ஒரு வில் எக்ஸிக்யூட் பண்ணும் போது ஒரு எக்ஸிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸிக்யூட்டர் யாருன்றதை அங்க சொல்லிடுறாங்க அப்படின்னா he is called the executor. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன? Any person appointed by a competent authority. Any person appointed by a competent authority to administer the estate of the deceased. To administer the estate of the deceased is called the administrator. இப்போ லெகட்டின்னு ஒரு வேர்டு வரும். லெகட்டி லெகட்டினா a person who gets estate of the deceased under the will, அவர் தான் லெகட்டி. பெனிஃபிஷியரி இருக்காங்க இல்லையா வில்ல, அவங்க தான் லெகட்டி. லெகட்டி மீன்ஸ் a person who gets an estate of the deceased under the will. Is called a legatee. இப்போ இந்த லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் சைன் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன அதை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். லிமிட்ஸ் இஸ் லைபிலிட்டி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஒரு 4 சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஒரு டிசீஸ் பர்சனுக்காக சைன் பண்றாரு. இந்த செக்ஷன் அதான் சொல்லு, லைபிலிட்டி ஆஃப் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் சைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து டு பே அவுட் ஆஃப் தி அசெட்ஸ் ஒன்லி. அதாவது யாருடைய அசெட்ஸ்னா இங்க டிசீஸோடைய அசெட்ஸ். அவர் சைன் பண்றாரு, அந்த பணம் வந்து டு பே அவுட் ஆஃப் தி அசெட்ஸ் ஒன்லின்னு சொல்லணும். இல்லைன்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி அசெட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். செகண்ட், டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி அசெட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். தேர்ட், லிமிட்டெட் டு தி அசெட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். லிமிட்டெட் டு தி அசெட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். ஃபோர்த் ஒன், so far as assets only அப்படின்னும் போடலாம். so far as assets only அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து there is no particular form, but it must be in a form expressly declaring the limit of liability. the express liability வந்து அந்த limit of liability அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதுதான். செக்ஷன் 29 அவ்வளவுதான். செக்ஷன் 30, செக்ஷன் 30ல லைபிலிட்டி ஆஃப் டிராயர் 30 சொல்லணும். இதுல ஒரு 5 செக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் போயிடலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருந்து எடுப்பாங்க, அதனால இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். செக்ஷன் 30 லைபிலிட்டி ஆஃப் டிராயர். இந்த செக்ஷன் வந்து does not apply to promissory note. First point, this section does not apply to promissory note. First, it applies to bill of exchange. Second, bill of exchange or check. Second point, section 32ல சொல்றது வந்து bill of exchange or check பத்தி தான் சொல்றாங்க, promissory note பத்தி இல்லை.
அடுத்தது liabilityனா என்ன தெரியும்? பொறுப்பு. liability to the holder to pay money. இந்த இடத்துல notice must be given. இந்த liability of drawer, அவருக்கு பணம் வந்து நம்ம அந்த பேய்க்கு வரல, இண்டார்சிக்கு வரல, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு வரலன்னா என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் மஸ்ட் பி கிவன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு லைபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. நோட்டீஸ் மஸ்ட் பி கிவன். தேர்ட் பாயிண்ட் போட்டுக்கணும். இப்போ இந்த நோட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும்? செக்ஷன் 30ல சொல்ற நோட்டீஸ், அதாவது இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. ப்ரொவைடட், தேர்ட் லைன்ல ப்ரொவைடட் டியூ நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஹஸ் பீன் கிவன் டு அப்படின்றாங்க. டியூ நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், பணம் வந்து அவங்களுக்கு வரலன்றதா டிஸ்ஆனர் நோட்டீஸை வந்து கொடுக்கணுன்றாங்க. இந்த நோட்டீஸ் வந்து செக்ஷன் 30ல சொல்ற நோட்டீஸும் செக்ஷன் 138ல சொல்ற நோட்டீஸும் ஆர் டிஃப்ரெண்ட். செக்ஷன் 30ல சொல்ற நோட்டீஸ் இட் மே நாட் பி இன் ரைட்டிங். செக்ஷன் 30ல சொல்ற நோட்டீஸ் அவருக்கு தெரிவிச்சாலே போதும். நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனரை அவருக்கு தெரிவிச்சாலே போதும், பை ஓரல் சொன்னாலே போதும் அவருக்கு. பட் செக்ஷன் 138ல வந்து இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். செக்ஷன் 30ல சொல்ற நோட்டீஸ் வந்து இட் மே நாட் பி இன் ரைட்டிங். செக்ஷன் 138ல சொல்ற நோட்டீஸ் வந்து இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ஸோ ஒரு liability of drawer arises immediately on dishonor. இந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. The liability of drawer arises immediately on dishonor provided due notice of dishonor is given. அவ்வளவுதான். Provided due notice of dishonor is given. அடுத்த பாயிண்ட். இப்போ ஒரு செக்கை வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாரு, ஒரு டிராயர் வந்து செக் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அவர் வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்றாரு அவரோட பேங்க்ல. ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல டிஸ்ஆனர் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் டிஸ்ஆனர் வந்து டஸ் நாட் அரைஸ். அவருக்கே தெரியும்ல. பட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து தான் ஆகணும். 138ல வந்து டிஸ்ஆனர் ஆஃப் செக் வந்து அங்கே வருது. பட் அந்த இடத்துல அவர் டிஸ்ஆனர் பண்ணதே அவர் தான், அவருடைய செயலில் தான் அது வந்து ஆகுது. If the drawee bank dishonors the check after the drawer had stopped payment, then the question of dishonor does not arise. இப்போ dishonor of payment by the drawee or acceptor or endorser அப்படின்னா then the notice of dishonor should be given to drawer. Dishonor of payment by the drawee or acceptor or endorser அப்படின்னா then the notice of dishonor should be given to drawer. Drawer is bound to compensate the holder. அடுத்த பாயிண்ட். Drawer is bound to compensate the holder. செக்ஷன் 98ல சொல்லியிருக்காங்க, இதே ஆக்ட்ல செக்ஷன் 98 ஆஃப் தி ஆக்ட், நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் நாட் நெசசரி இன் சர்டன் கேசஸ். அது நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அடுத்தது செக்ஷன் 31. 30ல இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். 31 liability of drawee of check. இந்த இடத்துல liability of drawee of checkன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இங்க வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி பேசுறாங்கன்னா செக்கை பத்தி பேசுறாங்க. ஸோ டிராயினா இந்த இடத்துல யாருன்னா பேங்க் இஸ் ஏ டிராயி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க, பேங்க் இஸ் ஏ டிராயி. செக்ஷன் 31 பார்க்குறோம் நம்ம இப்போ. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேங்க் இஸ் ஏ டிராயி. செகண்ட், செக் கேரியிங் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் தி டிராயர். செக் கேரியிங் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் தி டிராயர். இப்போ அவருடைய அக்கௌண்ட்ல வந்து போதுமான அளவு பணம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? பேங்க் வந்து should honor the check. So அது மூணாவது பாயிண்ட் போட்டுக்கணும். If sufficient fund in the drawer's account, if sufficient fund in the drawer's account அப்படின்னா the bank should honor the check. The bank should honor the check. அடுத்தது இந்த இடத்துல டிராயின்
வந்து யாருன்னு சொல்லிட்டேன், பேங்க்னு சொல்லிட்டேன். இப்போ பேங்க் வந்து ஒரு செக்கை வந்து டிஸ்ஆனர் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஸ்ஆனர் ஆஃப் செக்னு போட்டுட்டு அதை வந்து 2 டைப்ஸா பிரிச்சுக்கோங்க. 2 ஏரோ மார்க்ஸ் போட்டுக்கோங்க. டிஸ்ஆனர் ஆஃப் செக் பிராக்கெட்ல காசோலையின் மதிப்பு மறுத்தல், தமிழ்ல காசோலையின் மதிப்பு மறுத்தல். இப்போ இது வந்து 2 டைப்ஸ், ஒன்று ரைட்ஃபுல் டிஸ்ஆனர், இன்னொன்று ராங்ஃபுல் டிஸ்ஆனர். நம்ம இப்போ செக்ஷன் 31 பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் லைபிலிட்டி ஆஃப் டிராயி ஆஃப் செக். டிராயி ஆஃப் செக் வந்து யாருன்னா பேங்க்கு. அந்த பேங்க் வந்து ஒரு செக் வந்து டிஸ்ஆனர் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ஆனர் வந்து ரைட்ஃபுல் டிஸ்ஆனர், ராங்ஃபுல் டிஸ்ஆனர், 2 டைப். இப்போ இந்த ரைட்ஃபுல் டிஸ்ஆனர் கீழே ஒரு 2 பாயிண்ட் போட்டுக்கோங்க. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், ஸ்டாப் பேமெண்ட், இந்த 2 ரீசன் போட்டுக்கோங்க. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், ரெண்டாவது ஸ்டாப் பேமெண்ட். அந்த பக்கம் ராங்ஃபுல் டிஸ்ஆனர்ல டிஸ்ஆனர் பை இன்அட்வர்டன்ட், அப்படி போடுங்க. இது பேங்கர்ஸ் ஃபால்ட்னு போட்டுக்கோங்க. பேங்கர்ஸ் ஃபால்ட், டிஸ்ஆனர் பை இன்அட்வர்டன்ட். இது வந்து பேங்கர்ஸ் ஃபால்ட் பிராக்கெட்ல. இப்போ ரைட்ஃபுல் டிஸ்ஆனர்னா என்ன பண்ணலாம்னா, கம்ப்ளைனன்ட் வந்து கேஸ் போடலாம். பேயி, ஹோல்டர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் வந்து என்ன பண்ணலாம், கேன் ஃபைல் ஏ கேஸ் அகைன்ஸ்ட் தி டிராயர், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆர் பேயி என்ன பண்ணலாம், கேன் ஃபைல் ஏ கேஸ் அகைன்ஸ்ட் தி டிராயர். இதே ராங்ஃபுல் டிஸ்ஆனர்னா என்ன பண்ணும் அப்படின்னா, the drawer can file a case against the drawee bank. The drawer can file a case against the drawee bank and compensation can be claimed. இப்போ இந்த காம்பன்சேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்றது? இப்போ செக் அமௌண்ட் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனால நிறைய காம்பன்சேஷன் கேட்கலான்னு அர்த்தமா? அப்படின்னா கிடையாது. While awarding the compensation, the principle is lesser the check amount, greater the damages. இப்போ ஒருத்தர் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கும், அவர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துருப்பாரு. அந்த செக்கை தவறுதலா டிஸ்ஆனர் பண்ணிருப்பாங்க பேங்க். இப்போ அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அது. 1 கோடி ரூபாய் இருக்கு அக்கௌண்ட்ல, என்னங்க இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க ஒரு 1000 ரூபாய் செக் வந்து பாஸ் பண்ண முடியல, டிஸ்ஆனர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து செக் அமௌண்ட் வந்து not taken into consideration for deciding the compensation. So the principle is lesser the check amount, greater the damages. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்குதோ செக் அமௌண்ட், அவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் அதிகமாகும். அடுத்தது நெக்ஸ்ட். சார் இல்ல ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார். சிக்னேச்சர் டிஸ்மேட்ச் அந்த எல்லாம் எந்த இல்ல கொண்டு வருவாங்க சார்? சிக்னேச்சரா, அதெல்லாம் வந்து ரைட்ஃபுல் டிஸ்ஆனர் வந்து வேற. அதாவது சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் வந்து அதுக்கு இப்போ ஒரு கேஸ்லாவே இருக்குது, அதுவும் வந்து 138ல வரும்ன்றாங்க. நம்ம இங்க வந்து ரைட்ஃபுல் டிஸ்ஆனர், ராங்ஃபுல் டிஸ்ஆனர் வந்து பணம் இருக்குதா இல்லையான்றதை பார்க்கணும். பணம் இருந்து டிஸ்ஆனர் பண்ணா ராங்ஃபுல் டிஸ்ஆனர். இப்போ ஒருத்தர் வந்து வேணும் சிக்னேச்சர் வந்து இன்கம்ப்ளீட்டா போடுறாரு வச்சுக்கோங்க, இன்கம்ப்ளீட் சிக்னேச்சர், அதை பேஸ் பண்ணி அந்த செக் டிஸ்ஆனர் ஆனா அவர் அந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வந்து வழக்கு போட முடியுமா அந்த பேய் அப்படின்னா போடலாம். நான் உங்களுக்கு தரேன். நான் ஓகே சார், செஷனோட லாஸ்ட் டைம்ல நான் கொடுக்குறேன். ஓகே சார், ஓகே சார். அடுத்தது சரி, இப்போ இந்த டிஸ்ஆனர் பத்தி நம்ம பேசுறதுனால கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஆஃப் செக் இதை நான் இப்போ சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஆஃப் செக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒரு 6 டைப் இருக்கு. கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஆஃப் செக் பிராக்கெட்ல ரீசன் ஃபார் ரிட்டர்ன்.
ரீசன் ஃபார் ரிட்டர்ன், செக் ரிட்டர்ன் பண்றாங்க இல்லையா, அதோட ரீசன், காரணங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த டிஸானர் ஆஃப் செக் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஓகேங்களா? த கைண்ட்ஸ் ஆஃப் பவுன்சிங் ஆஃப் செக்னு கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. பட் லீகல் டேர்ம் இஸ் டிஸானர் ஆஃப் செக். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 6 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஃபர் டு டிராயர். ரெஃபர் டு டிராயர் பிராக்கெட்ல செக் ரிட்டர்ன்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி அக்கௌண்ட். செக் ரிட்டர்ன்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல பணம், போதுமான பணம் இல்லாதனால டிஸானர் ஆயிடுச்சுன்றாங்க. இந்த ரீசன் வந்து அசைன் பண்றது பேங்க் பண்றாங்க. இப்போ இது வந்து இப்போ செக் ரிட்டர்ன்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி அக்கௌண்ட்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு தானே சார் அப்படின்னு கேட்பீங்க நீங்க. பட் இந்த இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் வந்து பேங்க் வந்து கொடுக்குறாங்க, நேமிங் பண்றாங்க. ரெஃபர் டு டிராயர்னா அதுல இந்த இதான் மீனிங், செக் ரிட்டர்ன்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி அக்கௌண்ட். அதனால நீங்க டிராயரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், பேமெண்ட் ஆஃப் செக் ஸ்டாப்டு பை டிராயர். பேமெண்ட் ஆஃப் செக் ஸ்டாப்டு பை டிராயர். இந்த இடத்துல பிராக்கெட்ல ஸ்டாப் பேமெண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்றாரு இல்லையா, அதுதான் ஸ்டாப் பேமெண்ட். தேர்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ்டு, இதுவும் வந்து ஃபால் அண்டர் செக்ஷன் 138. இதுவும் டிஸானர் செக்ல வரும். இப்போ நான் சொல்றது 6மே வந்து 138 கவர் ஆகும். அஃபென்ஸ், இந்த 6 ரிட்டர்னுமே வந்து அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 138. ஸோ தேர்ட் ஒன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. Checks returned by the bank with an endorsement account closed are covered by section 138 of the act. அடுத்தது 4வது, exceeds arrangement. Exceeds arrangement அப்படின்னா the check amount was more than the balance amount in the account. The check amount was more than the balance amount in the account. அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை விட அதிகமான அளவு இந்த செக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதான் அது மீனிங். Exceeds arrangementனா the check amount was more than the balance amount in the account. Therefore the check dishonored because of insufficiency of funds. அடுத்த பாயிண்ட், 5th பாயிண்ட், insufficient funds. Insufficient fund, இதுக்கு உங்களுக்கு ரீசன் தேவையில்லை. நோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் இன் தி அக்கௌண்ட். அந்த செக்கை பாஸ் பண்றதுக்கு உண்டான போதுமான பணம் அக்கௌண்ட்ல இல்லை. And the last one, check reported stolen. Check reported stolen. இப்போ இந்த செக் ரிப்போர்ட்டட் ஸ்டோலன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பேங்க்குக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்றாரு, யாரு டிராயர் கொடுத்துட்றாரு. இப்போ அந்த செக்கை வந்து நம்ம போய் ப்ரெசென்ட் பண்றோம், ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என்ன பண்றாரு, அவரு வழக்கு தாக்கல் பண்றாரு, 138 இன்வோக் பண்றாரு, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. இப்போ டிராயர் வந்து இதை வந்து குவாஷ் பண்ண முடியுமா இந்த ஸ்டேஜ்ல? whether the complaint can be quashed because of the instruction given as check reported stolen. தொலைஞ்சு போயிடுச்சு என்னுடைய செக்கு, என்னுடைய காசலை வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த ரீசன் சொல்லி செக்கை டிஸானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் 138 தான் வரும். அதையும் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அந்த அக்யூஸ்டுக்கு வந்து he cannot quash the complaint at this stage. Only after examination of parties court can come into conclusion. இதுக்கு வந்து சப்ஜெக்ட் டு ட்ரையல் தான் இது. இந்த செக் வந்து இவர் கைக்கு எப்படி வந்ததுன்றத கம்ப்ளைண்ட் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து cannot be quashed. இதுக்கு ஒரு கேஸ் லா சொல்றேன். சந்திரன் டிபி பிராக்கெட்ல டிபி வெர்சஸ் சத்யானந்தன் பிராக்கெட்ல எம்கே. சந்திரன் டிபி வெர்சஸ் சத்யானந்தன் எம்கே, 2000 கிரிமினல் லா ஜேர்னல், 3728 கேரளா, 3728 கேரளா.
சரி, அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் டிஸானர் பார்த்தோம் நம்ம. கரெக்ட், டேட்டா போட்டிருக்கீங்க. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் டிஸானர் பார்த்தோம் நம்ம. இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் செக் பார்த்துடலாமா? ஒரு 10-11 டைப் இருக்கு. ஒன்று ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக. ஃபார் அகாடமிக் பர்பஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் செக் ஓப்பன் செக். அப்படியே வரிசையாக எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் செக், கொஞ்சம் இடம் விட்டு விட்டு எழுதுங்க. ஒன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஓப்பன் செக், ரெண்டாவது பேரர் செக், மூணாவது கிராஸ்டு செக், நாலாவது செல்ஃப் செக், ஃபிஃப்த் ஒன் பே யுவர் செல்ஃப் செக். பே யுவர் செல்ஃப் செக். சிக்ஸ்த் போஸ்ட் டேட்டட் செக். Sixth one is post dated check. Seventh at par check. At par PAR. At par check. Seventh. Eighth banker's check. Banker's check. Ninth traveler's check. Traveler's check. 10th gift check. Gift check. And the last one is order check. Order check. ஸோ ஒரு 11 டைப்ஸ் இருக்கு. இது என்னென்னன்றது ஒரு லைன்ல சொல்றேன். அதை நீங்க எழுத முடிஞ்சா எழுதுங்க, தேவைன்னா எழுதிக்கோங்க. ஓப்பன் செக்னா என்ன? ஓப்பன் செக் வந்து என்ன பண்றது, நம்ம நேம் எழுதி நேராக போயிட்டு கவுண்டர்ல கேஷ் வாங்கிக்கலாம். இட்ஸ் பாசிபிள் டு அப்டைன் கேஷ் ஃப்ரம் தி பேங்க்ஸ் கவுண்டர். நேராக போயிட்டு காசு வாங்கிக்கலாம். The drawer just fill the name of person. The drawer just fill the name of person, writes the amount and attaches his signature. அவர் என்ன பண்றாரு, அவங்க பேர் எழுதுறாரு, அமௌண்ட் எழுதுறாரு, கையெழுத்து போடுறாரு drawer, and nothing else. The drawer just fill the name of person, writes the amount and attaches his signature and nothing else. வேற எதுவும் அவர் பண்ணல அப்படின்னா இது ஒரு ஓப்பன் செக். அடுத்தது பேரர் செக். பேரர் செக்லயும் அதே மாதிரி தான், சேம் ஆஸ் ஓப்பன் செக் அப்படின்னு போட்டுக்கோங்க. சேம் ஆஸ் ஓப்பன் செக். இது வந்து இந்த பேரர் செக் வந்து எனி பர்சன் கேரிங் ஆர் பேரிங், இந்த ஆவணத்தை யார் கொண்டு வராரோ, யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது பேமெண்ட். எனி பர்சன் கேரிங் ஆர் பேரிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டுருங்க. அடுத்தது கிராஸ்டு செக். கிராஸ்டு செக்னா இட் இஸ் ரிட்டன் இன் தி சேம் ஆஸ் தட் ஆஃப் பேரர் செக். It is written in the same as that of bearer check, but drawer specifies it as account payee on the left top corner. அவர் என்ன பண்றாரு, டிராயர் என்ன பண்றாரு, லெஃப்ட் டாப் கார்னர்ல அக்கௌண்ட் பேயின்னு எழுதுறாரு. அது மட்டும் பண்ணல, ஆர் சிம்பிளி கிராசஸ் இட் ட்வைஸ் வித் 2 parallel lines. அதாவது 2 கோடு போடுறாரு, 2 parallel லைன்ல 2 கிராஸ் லைன் போடுறாரு. அந்த 2 கிராஸ் லைன் போட்டாலும் அது வந்து அக்கௌண்ட் பேயி செக், கிராஸ் செக் தான். அக்கௌண்ட் பேயின்னு போட்டு 2 கோடு போட்டாலும் அது கிராஸ் செக் தான். 2 கோடு மட்டும் போட்டாலே சஃபிஷியன்ட். எழுதணும் கூட, அக்கௌண்ட் பேயின்னு எழுதினால் வெல் அண்ட் குட். அடுத்தது செல்ஃப் செக். Fourth one, self check. A check is written by the account holder as pay self. A self check is written by the account holder as pay self to receive the money in the physical form from the branch. அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறது அவரோட பணம் தான், அதை என்ன பண்றாரு, பிசிக்கல் ஃபார்ம்ல ரிசீவ் பண்றாரு. பணமா அவருடைய பிரான்ச்ல இருந்து, அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அவர் ரிசீவ் பண்றாரு. டு ரிசீவ் தி மணி இன் பிசிக்கல் ஃபார்ம் ஃப்ரம் தி பிரான்ச். அவ்வளவுதான் செல்ஃப் செக். அடுத்து 5th ஒன், பே யுவர் செல்ஃப் செக். பே யுவர் செல்ஃப் செக். இதுக்கும் செல்ஃப் செக்கும் வித்தியாசம் இருக்கு. Pay yourself check na the account holder issues this type of crossed check. The account holder issues this type of crossed check to the bank
பேங்க்கு கொடுக்குறாரு, டு தி பேங்க், asking the bank to deduct money from his account, asking the bank to deduct money from his account for the purpose of buying DDs, pay orders, FD, jewel loan, etc. ஜுவல் லோன் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறதுக்கு, எஃப்டியில் பே பண்ணுறதுக்கு, பே ஆர்டர்ஸ்க்கு, டிடி எடுக்கிறதுக்கு, இதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு, அதுதான் பே யூசப் செக், பேங்க்குக்கே கொடுக்கறது. அடுத்தது போஸ்ட் டேட்டட் செக். A post dated check is a form of a crossed or account payee check. A post dated check is a form of a crossed or account payee bearer check. But post dated to meet the financial obligation at a future date. Post dated to meet the financial obligation at a future date. இதான் போஸ்ட் டேட்டட் செக். அடுத்தது அட்பார் செக். அட்பார் செக்னா it is a check issued by the bank. It is a check which is accepted. It is a check which is accepted at par at all its branches across the country. இப்போ ஒரு அட்பார் செக் வச்சிருந்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எந்த பிரான்ச்ல வேணா அதை இது பண்ணிக்கலாம் நம்ம. அட்பார் செக் தான். இட் இஸ் ஏ செக் விச் இஸ் அக்செப்டட் அட் பார் அட் ஆல் இட்ஸ் பிரான்ச்சஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. கண்ட்ரிக்குள்ள இல்லை எங்கே வேணா அதை இந்த அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம் இந்த செக்கை. இந்த செக்கை என்ன பண்ணலாம், இன்கேஷ் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம். அடுத்தது பேங்கர்ஸ் செக். இந்த பேங்கர்ஸ் செக் வந்து இட் இஸ் ஏ செக் issued by the bank itself. It is a check issued by the bank itself connected to its own funds. அவங்களுடைய ஃபண்ட்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குற பணம். It is a check issued by the bank itself connected to its own funds. இந்த மாதிரி செக்கை வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் a kind of assurance given by the issuer to the client. இது வந்து ஒரு அஷ்யூர்டு செக், இது அஷ்யூர்டு பேமெண்ட். இட்ஸ் a kind of assurance given by the issuer to the client. அடுத்தது traveler's check. Next one is traveler's check. இந்த செக் வந்து it is kind of open type bearer check. It is kind of open type bearer check issued by the bank. It is kind of open type bearer check issued by the bank which can be used by the user for withdrawal of money while touring. Which can be used by the user. Which can be used by the user for withdrawal of money while touring. TOURING. While touring. It is equivalent to carrying cash. It is equivalent to carrying cash, but in a safe form, without fear of losing it. இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க, கையில கேஷ் கொண்டு போக முடியாது இல்லையா, அது ஒரு சேஃபும் இல்லை, பேக்ல வச்சு கொண்டு போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, வெளியூர் போறாங்க. அப்போ இந்த செக் வந்து கொண்டு போகலாம். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கேரிங் கேஷ் பட் இன் ஏ சேஃப் ஃபார்ம் வித்தவுட் ஃபியர் ஆஃப் லாசிங் இட். தொலைஞ்சு போயிடுமோன்ற பயமும் தேவையில்லை, பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. அடுத்தது கிஃப்ட் செக். திஸ் இஸ் அனதர் பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். This is another banking instrument introduced for gifting money to the loved ones instead of cash. This is another banking instrument introduced for gifting money to the loved ones instead of cash. பணத்துக்கு பதிலா அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க செக். இந்த கிஃப்ட் செக் வந்து டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அவங்க வந்து கேஸ் போட முடியாது 138ல. அடுத்தது ஆர்டர் செக். லாஸ்ட் ஒன் ஆர்டர் செக். த வேர்டு பேரர். இந்த செக்ல வந்து இந்த
ஃபர்ஸ்ட் அந்த பே டு பேன்ற இடத்துல வந்து ஒரு லைன் இருக்கும், லாஸ்ட் எண்டில் ஆர் பேரர்னு இருக்கும். அந்த பேரர்ன்ற அந்த வேர்டை வந்து கட் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அங்க வந்து ஸ்பெசிஃபைடு பர்சன் யாருக்கு செக் போடணுமோ அவங்க நேம் எழுதிடுறாங்க. அப்படின்னா அது ஆர்டர் செக். த வேர்ட் பேரர் கட் ஆர் கேன்சல்டு அண்ட் இஸ் மேட் அவுட் டு எ ஸ்பெசிஃபைடு பர்சன். அண்ட் இஸ் மேட் அவுட் டு எ ஸ்பெசிஃபைடு பர்சன். அதுதான் ஆர்டர் செக். குறிப்பிட்டு ஒரு நபர் பேர் எழுதி கொடுக்கறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் ப்ரிசம்ஷன்ஸ் போயிடலாம். போயிட்டு 138 to 148 பார்க்கலாம். இதுக்கப்புறம் போனால் டீப்பாக போயிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் போகணுன்னா இன்னும் 4 செஷன் தேவைப்படும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணணும். அதே அட் த சேம் டைம் ப்ராக்டிஸிங் பண்ணுற லாயர்ஸ்க்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் சப்ஜெக்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிசம்ஷன். ப்ரிசம்ஷன் இன் என்ஐ ஆக்ட். ப்ரிசம்ஷன் இன் என்ஐ ஆக்ட். வாட் இஸ் ப்ரிசம்ஷன்? ப்ரிசம்ஷன்னா தமிழில் அனுமானம், துணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ப்ரிசம்ஷன்? அனுமானம் அப்படின்னா we have to take something as a true. We have to take something as a true without there being any proof. Without there being any proof. ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்பி ஏற்றுக்கொள்றது இந்த இந்த ப்ரூஃப் இல்லாம. அதுதான் சார். இது ப்ரிசம்ஷன் வந்து 118ல ஒன்னு இருக்கு, 139ல ஒன்னு இருக்கு, 118ல ஒன்று இருக்கு, 139ல இருக்கு. நம்ம அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இந்த ப்ரிசம்ஷன்னா என்ன, நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. நான் இப்போ அதுதான் பார்க்குறோம் நம்ம. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் எண்டில் இது இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்க நீங்க. நான் கவர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே தேங்க்யூ. ஸோ ப்ரிசம்ஷன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு ஒரு டேர்ம்ல சொல்றேன் நான். we have to something, we have to take something as a true without there being any proof. இன்னும் அதே ஒரு லீகல் வேர்ட்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்க. One second. Presumption is nothing but, இன்னொரு டேர்ம் எழுதிக்கோங்க. Presumption is nothing but an inference as to the affirmative or disaffirmative of the existence of fact. Presumption is nothing but an inference as to the affirmative, AFFIRMITIVE, affirmative or disaffirmative of the existence of fact. இப்போ presumption வந்து ஒரு நபருக்கு இருக்குன்னா, where there is a presumption in favor of one person, then a burden shifts on the other side to rebut it. Where there is a presumption in favor of a person, then a burden shifts on the other side to rebut it. To rebut it. அடுத்தது presumptions under section 118 and 139 are rebuttable presumptions. இப்போ இந்த ஆக்டில் 118லையும் 139லையும் ப்ரிசம்ஷன் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா கம்ப்ளைனன்ட்க்கு ஃபேவராக இருக்கு. Presumptions under section 118 and 139 of NI Act is in favor of holder of the check. ரிபட்டபிள் ப்ரிசம்ஷனா இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷனா? இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் தானே? இல்ல சார், ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் சார். ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் மறுதளிக்க முடியுமா? ஒன்ஸ் நம்ம வந்து செக்ஸ் வந்து சைன் அட்மிட் பண்ணிட்டாலே இது இல்ல சார். அதெல்லாம் சார் நீங்க இந்த கிளாஸ் உடைய எண்ட் ரிசல்ட்டை சொல்லிடுறீங்க இப்பவே. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸா தெரிஞ்சிருக்கு சார். அடுத்த பாயிண்ட்
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ் லாஸ்ட்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். லாஸ்டா கேளுங்க சார், நான் இன்னும் சாரி சார், கம்ப்ளீட்டே இடையில பண்ணல. டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். இந்த சார் நீங்க கண்டினியூ ப்ரிசம்ஷனை பண்ணுங்க சார். நான் இந்த ப்ரிசம்ஷன் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சார், நெக்ஸ்ட். Presumptions under section 118 and 139 of the NI Act is in favor of holder of the check, until the contrary proved. Until the contrary proved. இந்த presumption வந்து in favor of the holder க்கு என்ன presumption னா, the presumption in favor of the holder of a check that it has been drawn for discharge of debt or liability. அந்த presumption என்னன்னா, it has been drawn, the check has been drawn for discharge of debt or liabilities. இதான் presumption. இந்த செக் வந்து கடனுக்கோ இல்ல கொடுக்கப்பட வேண்டிய பணத்துக்கோ கொடுத்திருக்காங்க. இந்த debt or liabilities பக்கத்துல legally enforceable debt or other liabilities போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட். இப்போ ஒரு செக் வந்து செக்ல வந்து சிக்னேச்சரை வந்து டினை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த செக்ல இருக்கிற கையெழுத்து என்னது இல்லை அப்படின்னு டினை பண்ணார்னா, அப்போ burden shifts on the complainant. Once the signature is submitted அப்படின்னா burden shift to the accused. இனிஷியல் burden அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கம்ப்ளைனன்ட். கம்ப்ளைனன்ட் வந்து ஒரு வழக்கை வந்து ஒரு செக் மோசடி வழக்கை, ஒரு காசோலை மோசடி வழக்கை வந்து தாக்கல் பண்ணணும்னா அவருக்கு இருக்கிற இனிஷியல் பேர்டன்ஸ் வந்து என்னன்னா, அந்த செக் வந்து டு டிஸ்சார்ஜ் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் ஆர் அதர் லைபிலிட்டின்னு சொல்லணும். அந்த செக் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த செக் வந்து டு டிஸ்சார்ஜ் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் ஆர் லைபிலிட்டி அது சொல்லணும். ரெண்டாவது வந்து அந்த செக் வந்து வித்தின் டைம்குள்ள ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அது ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்குள்ள நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அந்த நோட்டீஸில் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸில் எவ்வளோ நாள் ஆக்டில் சொல்லியிருக்கோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அவர். அதுக்கப்புறம் ஃபெயில் டு கிவ் ரிப்ளை நோட்டீஸ் பை தி அக்யூஸ்டாக இருந்ததுன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். இந்த 4 விஷயம் தான் ஒரு இனிஷியல் பேர்டன் ஆன் தி கம்ப்ளைனன்ட். இதை ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாருன்னா இனிஷியல் பேர்டன் when the complainant discharges initial burden அப்படின்னா the burden shift to the accused. இப்போ இந்த செக்ல இருக்கிற சிக்னேச்சரை அவர் வந்து டினை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் கம்ப்ளைனன்ட். அந்த burden வந்து ஸ்டில் லைஸ் ஆன் தி கம்ப்ளைனன்ட். அங்க ப்ரிசம்ஷன் அவருக்கு உதவாது. இந்த ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் அவருக்கு சாதகமா இருக்கிற அந்த சூழல் வந்து அங்க இருக்காது. இப்போ செக்ஷன் 118 போகும். இப்போ இந்த ப்ரிசம்ஷன்றதை நம்ம எங்க சொல்லியிருக்குன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல சொல்லியிருக்கு. செக்ஷன் 4ல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? 3 சொல்லியிருக்கு. மே ப்ரெஸ்யூம், ஷால் ப்ரெஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப். மே ப்ரெஸ்யூம், ஷால் ப்ரெஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப். மே ப்ரெஸ்யூம்னா என்ன அப்படி எழுதிக்கோங்க. கோர்ட் ஹேவ் தி ஆப்ஷன் டு ப்ரெஸ்யூம். கோர்ட் ஹேவ் தி ஆப்ஷன் டு ப்ரெஸ்யூம். அதான் மே ப்ரெஸ்யூம். கோர்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஷால் ப்ரெஸ்யூம்னா கோர்ட் ஹேஸ் எ டியூட்டி டு ப்ரெஸ்யூம். கோர்ட் ஹேஸ் எ டியூட்டி டு ப்ரெஸ்யூம். அடுத்தது கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா irrebuttable presumption. irrebuttable presumption. இந்த irrebuttable presumption வந்து கிரிமினல் லால ஒரே ஒரு எவிடன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது 100% சான்சிட்டி, 100% அந்த எவிடன்ஸ் கொடுத்தா அது வந்து irrebuttable presumption-ஆ தான் எடுத்துப்பாங்க கோர்ட். irrebuttable presumption-னா என்னது தமிழ்ல? பொய் என்று நிரூபிக்க முடியாத presumption, அனுமானம். பொய் என்று நிரூபிக்க முடியாத அனுமானம். ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன்னா பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம் ரிபட்டபிள்னா. ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்டில் ஷல் ப்ரெஸ்யூம் தான் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது. 118 139 செக்ஷன்ல சொல்லியிருக்கிறது ஷல் ப்ரெஸ்யூம் கேட்டகரி.
ஸோ ஷல் ப்ரிசம் கேட்டகரினா என்னது? போத் செக்ஷன்ஸ் ஆர் போத் ஆர் ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன். பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம். பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம். செக்ஷன் 118ல எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அன்டில் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அன்டில் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட். Until the contrary is proved, the following presumption shall be made. Shall be made அப்படின்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஷல் ப்ரெசிம் கேட்டகரி. ஷல் பி மேட் சொல்லிட்டு ஒரு A to G வரைக்கும் சொல்றாங்க. என்னது? ஃபார் கன்சிடரேஷனு, டேட்டு, அக்செப்டன்ஸு, டிரான்ஸ்ஃபரு, ஆர்டர் ஆஃப் இன்டாஸ்மெண்ட், ஸ்டாம்ப், இதெல்லாம் வந்து இன் ஃபேவர் ஆஃப் தி ஹோல்டர் ஆஃப் தி செக். ஹோல்டர் ஆஃப் தி செக்குக்கு ஃபேவரா எல்லாமே இருக்கு. Until the contrary is proved. Untilனா நிகழும் வரை. Up to the time. Untilனா up to the time. அவர் பொய் என்று நிரூபிக்கும் வரை அப்படின்னு அர்த்தம். அவர் பொய் என்று நிரூபிக்கும் வரை, நிகழும் வரை. அப் டு தி டைம்னு அர்த்தம். இப்போ அப்படியே செக்ஷன் 139 வாங்க. 139ல யூஸ் பண்ற வேர்டை வந்து படிக்கிறேன் பாருங்க. It shall be presumed. It shall be presumed. இதுவும் வந்து shall presume category. It shall be presumed unless the contrary is proved. Unless இங்க வந்து untilன்ற வேர்ட் யூஸ் பண்ணாங்க, இங்க வந்து unlessன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Unless the contrary is proved அப்படின்றாங்க. Unlessனா இல்லாவிடில், நிகழாவிடில். Unlessனா இல்லாவிடில், ரெண்டும் ஒரே மீனிங் தான். சும்மா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக அங்க அன்டில்ன்றாங்க, இங்க அன்லெஸ்ன்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அன்லெஸ்னா இஃப் நாட்னு போட்டுக்கோங்க பிராக்கெட்ல. இஃப் நாட், அவரால் பொய் என்று நிரூபிக்க முடியல அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். இஃப் நாட், அன்லெஸ், இல்லாவிடில், முடியாவிட்டால் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, இந்த ப்ரிசம்ஷன் என்னது? ப்ரிசம்ஷன் கேன் பி drawn when the signature is not disputed. The presumption can be drawn when the signature is not disputed. Presumption can be drawn in favor of whom? The complainant, the holder of the check. Presumption can be drawn in favor of the holder of the check when the signature is not disputed. அடுத்த point. If the signature is disputed, the question of drawing presumption under section 118 and 139 are not available to the complainant. Are not available to the complainant. ஸோ செக்கு சிக்னேச்சரை டினை பண்ணிட்டா கம்ப்ளைனண்ட் இருக்கிற ப்ரிசம்ஷன் வந்து கிடைக்காது, அவைலபிள் கிடையாது. ஸோ இப்போ கம்ப்ளைனண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் நீட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்டு பை தி கம்ப்ளைனண்ட். ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட் நீட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் பை தி கம்ப்ளைனண்ட். இந்த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் தான் நான் சொன்னேன், ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். அந்த நோட்டீஸ்ல சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே, யூ borrowed sum of money, sum of so and so money on so and so date and execute a promissory note, loan agreement, ஏதாச்சும் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு, பிரின்சிபல் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாரு அதை சொல்லணும். அவர் செக் வந்து போஸ்ட் டேட் செக்கோ இல்லைன்னா அந்த ரிமைனிங் பேலன்ஸுக்கு செக் கொடுத்தாருன்னா அது எப்போ கொடுத்தாரு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணதை சொல்லணும், அது டிஸ்ஆனர் ஆனதை சொல்லணும். செக் ரிட்டர்ன்டு அன்பெய்டுன்ற வேர்டு இம்பார்ட்டன்ட். செக் ரிட்டர்ன்டு அன்பெய்டு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் வந்து வித்தின் 30 daysல கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசம்ஷன் வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 138. இந்த 138 பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 139 இன்னைக்கு இப்போ பார்த்துட்டோம். 140 to 148 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் செஷன்ல முடிச்சிடணும் சைட்டேஷனோட. 138ல ஒரு வழக்கு போடுறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி 10, 11, ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. 138ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணா என்னெல்லாம், தேர் மஸ்ட் பி எ செக். ஃபர்ஸ்ட் ஒரு காசோலை இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் மஸ்ட் பி எ செக். செகண்ட், check relating to account of the drawer. Check relating to account of the drawer.
தேர்டு வேலிடிட்டி வேலிடிட்டின்னு போட்டுக்கோங்க. தேர்ட் செக் நார்மலி 3 months வேலிட், 3 மாசம் வேலிட் இல்லையா, 3 months வேலிட். ஃபோர்த் செக் drawn towards the discharge of legally enforceable debt or liability. செக் drawn செக் கொடுத்தது, செக் drawn towards the discharge of legally enforceable debt or liability. நாலாவது பாயிண்ட், அந்த செக் அமௌண்ட் வந்து either in full or in part, either in full or in part, அது முழுமையாகவும் இருக்கலாம், அந்த கடன் தொகை முழுமையாகவும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருக்கலாம். ஒரு 10 லட்சம் கடன் வாங்கியிருப்பார் ஒருத்தர், 2 லட்ச ரூபாய் செக் கொடுத்துருக்காரு, அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த ரிட்டர்ன் ஆன அந்த 2 லட்ச ரூபாய் செக்கை வச்சு கேஸ் போடலாம். அடுத்தது ரிட்டர்ன்டு அன்பெய்டு. 6th பாயிண்ட் ரிட்டர்ன்டு அன்பெய்டு. அந்த அன்பெய்டுக்கு வந்து ரீசன் வந்து இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸீடிங் அரேஞ்ச்மெண்ட் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ரீசன் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸீடிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த 2 ரீசன் மட்டும்தான் செக்ஷன் 138ல சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு 6 ரீசன் சொன்னேன், டிஸ்ஆனர் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர் ஆஃப் செக். அந்த 6 ரீசன்ல மற்றதெல்லாம் கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணது. சுப்ரீம் கோர்ட் அண்ட் வேரியஸ் ஹை கோர்ட்ஸ் வந்து பை இன்டர்பிரிட்டேஷன் அதர் 4 kinds ஆஃப் செக்கும் வந்து டிஸ்ஆனர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன்ல 138ல சொன்ன டிஸ்ஆனர் வந்து ரீசன் வந்து இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸீடிங் தி அரேஞ்ச்மெண்ட். இந்த 2 தான் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் வேர்டை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இதை கொஸ்டினா கேட்டா கேட்கலாம். டிஸ்ஆனர் ஆஃப் செக் வந்து செக்ஷன் 138ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. insufficient to honor the check or it exceeds the amount arranged to be paid. இதான் சொல்லியிருக்கேன், இதான் எக்ஸாக்ட் வேர்டு. insufficient to honor the check, இந்த செக்கை பாஸ் பண்றதுக்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னா, or that it exceeds the amount arranged to be paid, இதான் சொல்றாங்க. ஸோ அடுத்தது கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர் சொல்லிட்டேன் நான். இதில் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ்டு, ஸ்டாப் பேமெண்ட்டு இதெல்லாம் வரும், எல்லாமே டிஸ்ஆனர் ஆஃப் செக்ல வரும். அடுத்தது நோட்டீஸ்ன்ற இடத்துல இந்த ஆக்டில் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்னு போட்டுக்கோங்க. ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் தான் லீகல் டேர்ம், கரெக்ட் டேர்ம். இந்த நோட்டீஸ் எவ்வளோ நாளில் கொடுக்கணும்னா, when we receive the return memo from the bank. பேங்க்ல ரிட்டர்ன் மெமோ நம்ம ரிசீவ் பண்ற பாருங்க, செக்கையும் அந்த ரிட்டர்ன் மெமோ ரிசீவ் பண்ற பாருங்க. இப்போ செக்கு வந்து இன்னைக்கு நம்ம மண்டே போடுறோம்னு வச்சுக்கோங்க, டியூஸ்டே ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வெட்னஸ்டே நம்ம ரிட்டர்ன் மெமோ நம்ம போய் பேங்க்ல வாங்குறோம். அந்த வெட்னஸ்டேக்கு அப்புறம் தான் 30 days கணக்கு. நீங்க டியூஸ்டே டிஸ்ஆனர் செக் வந்து டியூஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னு டியூஸ்டேலேருந்தே கணக்கு எடுத்துக்கூடாது. நம்ம என்னைக்கு ரிசீவ் பண்றோம் பேங்க் ரிட்டர்ன் மெமோவை, அந்த நாளை விட்டுட்டு அதுல இருந்து 30 நாள் கணக்கு. நோட்டீஸ் வந்து 30 days. அந்த நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாள் இருக்கணும்னா 15 days கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர்ல அவருக்கு டைம் எவ்வளோ நாள் கொடுக்கணும்னா 15 days கொடுக்கணும். அப்படி அந்த 15 days கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அந்த 15 daysல அவர் ரிப்ளை பண்ணலன்னா, பே பண்ணலன்னா, அந்த 15th day முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 15th day, அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 15 days. அதுல இருந்து 1 month. ஸோ 30 + 15 + 1 month. இதான் வந்து கான்செப்ட். 30 + 15 + 1 month. இப்போ சப்போஸ் அவர் வந்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, 15 நாள் டைம் கொடுத்து நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறீங்க, நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் நீங்கள் அனுப்புறீங்க, 15 நாள் டைம் இருக்கு. அதில் 15 நாள் வந்து மேண்டேட்ரி, 15 days கொடுக்கணுன்றது 138ல சொல்லியிருக்கு, மேண்டேட்ரி. அந்த 15 நாளில் நீங்கள் செக் ரிட்டர்ன் ஆகி ரிட்டர்ன் மெமோ வாங்கின உடனே நீங்கள் அனுப்பிடுறீங்க. 2 நாள் அவருக்கு போயிடுது. அவரும் சென்னையில் இருக்காரு, நீங்களும் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெலிவரி ஆஃப் நோட்டீஸ் வந்து ஒரு 2 daysக்குள்ள முடிஞ்சிடும். அது அவர் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணிட்டு உடனே ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அவர் ரிப்ளையும் கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. வித்தின் 5 daysக்குள்ள ரிப்ளை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுங்க. அப்படின்னா நீங்கள் என்னைக்கு ரிப்ளை ரிசீவ் பண்ணுறீங்களோ ரிப்ளை நோட்டீஸை, அந்த டேட்ல இருந்து 1 month டைம். when you receive the reply noticeனா அதுக்கு மறுநாள்ல இருந்து 1 month கணக்கு, அந்த நாள் விட்டுணும். அடுத்தது
இந்த அஃபென்ஸுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years, imprisonment up to 2 years or fine. ஃபைன்ன்ற இடத்துல பிராக்கெட்ல may extend it to double the check amount. ஃபைன்ன்ற இடத்துல which may extend to double the check amount or both, ரெண்டுமே கொடுக்கலாம், or both. ஸோ இதுதான் செக்ஷன் 138ல சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸு. இதெல்லாம் இருந்தால் ஒரு செக் வந்து டிஸ்ஆனர் கேஸ் ஃபைல் பண்ணணும். அடுத்தது அஃபென்சஸ் பை கம்பெனிஸ் வந்து நிறைய சைட்டேஷனோட பார்க்கணும், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம இன்னும் ஒரு செஷன் தேவைப்படும் இதுக்கு. நமக்கு கேஸ் லாஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னும் 10 minutes டைம் இருக்கு. யாருக்கா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்க டவுட் எல்லாம் சார் கிளியர் பண்ணுவாரு. பாண்டிச்சேரி மேடம் லைன்ல இருக்கீங்களா? பாண்டிச்சேரி மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்க டவுட் சார் கிட்ட கேட்கலாம். சார் முருகன் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். ப்ரிசம்ப்ஷன் சம்பந்தமா சந்தேகம் கேட்டீங்களா முருகன் சார்? எஸ் சார், எஸ் சார். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும். ஆமா சார். இப்போ இதுல ஒன்ஸ் இப்போ வந்து 118 139 ரிபெட்டபிள்னு சொல்றாங்க, ரிபெட்டபிள் ப்ரிசம்ப்ஷன் சொல்றாங்க சார். ஆமா, ஆக்ட் வைஸ் சொல்றேன். ஆனா இப்போ என்ன வியூ கோர்ட் சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் வந்து சைன் அட்மிட் பண்ணிக்கிட்டாலே இட்ஸ் நெவர் ரிபெட்டட் சார், அது இன்ஹிபிட்டர்ல தான் போகுது. அதை வந்து நம்ம மறுதளிக்க முடியாது. தட் ப்ரிசம்ப்ஷன் கோஸ் டு ஃபேவர் ஆஃப் கம்ப்ளைண்ட் தான். அதான் அந்த ரெண்டுமே வந்து 118 139 இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர் அஸ் வெல் அஸ் கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. சைன் மட்டும் மேட் அவுட் ஆயிட்டாலே போதும்னு சொல்றாங்க சார். அதுதான் கேட்கறேன். இல்ல சைன் மட்டுமே இல்ல, சைன் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டா போறாது. அந்த அந்த லீகலி என்ஃபோர்ஸ்ட் டேட்டா லைபிலிட்டியா பார்க்கணும். அது நிறைய இல்ல, அதுதான் இது வந்து டீடைல் என்கொயரியில தான் வந்து அது தெரியும். ஓகேங்களா? இப்போ சைன் வந்து அட்மிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சைன் வந்து அட்மிட் பண்ணல, இப்போ அவர் வந்து குவாஷ் வந்து பண்ண முடியுமா? இந்த ஸ்டேஜ்ல குவாஷ் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. சைனை அட்மிட் பண்ணலன்னா அவர் குவாஷ் பண்ண முடியுமான்னா முடியாது. சப்ஜெக்ட் டு ட்ரையல் தான் பண்ண முடியும். அந்த செக் வந்து சைனே அவருக்கு இல்லைன்றாரு. இந்த செக் இவர் கையில எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணும். சப்ஜெக்ட் டு ட்ரையல். இது வந்து ரிபெட்டபிள் ப்ரிசம்ப்ஷன் தான். பாண்டிச்சேரி क्वेश्चनல கேட்டிருந்தாங்க, அது இர்ரிபெட்டபிள்னு. ஆமா கேட்டாங்க. இது வந்து ரிபெட்டபிள் ப்ரிசம்ப்ஷன் தான் ஆன்சர் இருக்கு. பாண்டிச்சேரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்டாங்க. 118 139 இருக்கிற ப்ரிசம்ப்ஷன் வந்து ரிபெட்டபிள் ப்ரிசம்ப்ஷன். ஓகேவா? வேற யாராவது கேட்காம சார் நோட்டீஸ் வந்து 30 + 15 + 13 இருக்கு, அது கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். 30 + 15 + 1 month. அதுதான் சார். அது என்ன? இதுதான் வந்து கான்செப்ட். 30ன்றது செக் நம்ம நோட்டீஸ் அனுப்புறோம் இல்லையா? ஓகே சார். அதுக்கு 30 days டைம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம வந்து செக் என்ன பண்றோம், பிரசன்ட் பண்றோம். செக் பிரசன்ட் பண்ண ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன உடனே வந்து இன்னைக்கு டேட்ல மொபைல்ல SMS வரும், இல்லைன்னா இன்டிமேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதா இல்லையா பேலன்ஸ் செக் பண்றோம், வரல, செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் மெமோ வாங்குறோம் பேங்க்ல, அதான் வித் ரிட்டர்ன் செக்கையும் சேர்த்து வாங்குறோம் நம்ம. அந்த வாங்குறோம் இல்லையா, அதுக்கு மறுநாள்ல இருந்து 1 month டைம், 30 days டைம். சரிங்க சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு 30 நாள் டைம். அந்த நோட்டீஸ் பேரு ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல அவருக்கு 15 நாள் அவகாசம் கொடுக்கும். வித்தின் 15 days from the date of receipt of this notice சொல்லணும். 30 daysக்குள்ள அனுப்பணும். சரி, ஓகே. நோட்டீஸ் அனுப்புறது 30 days, அந்த நோட்டீஸ்ல 15 days இருக்கு. என்ன சொல்லணும்னா, you hereby called upon to pay some so and so amount. Okay. Bearing check number so and so, drawn on so and so அப்படின்னு சொல்லி அந்த செக்ல இருக்கிற அமௌண்ட் அதை மென்ஷன் பண்ணி you pay within 15 days from the date of receipt of this notice அப்படின்னு நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த 15 நாளுக்குள்ள அவரு இப்போ
வெதர் செக் டிஸ்ஆனர் ஆஃப் செக் இஸ் அன் அஃபென்ஸ்னா நோன்னு சொல்லிட்டேன் நான் போன கிளாஸ்லயே. செக்கை பவுன்ஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் ஸ்டிபுலேட்டட் பீரியட், தட் இஸ் 15 days. இந்த 15 நாள்லயும் திருப்பி பணம் கொடுக்கல கட்டலன்னா தான் அப்பதான் வந்து அஃபென்ஸ் மேட் ஆகுது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 15 days சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 15 நாள் வெயிட் பண்ணணும். 15 நாள் அவர் ரிப்ளை கொடுக்கலன்னா அந்த 16வது நாள் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து 1 month ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 15 days அதுக்கப்புறம் நமக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு 1 month டைம் இருக்கு, நாட் 30 days. அது 30 days சொல்லக்கூடாது, 30 + 15 + 1 month சொல்லணும். புரிஞ்சுதா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுல வந்து டிலே கேன் பி கண்டோன்ட். இப்போ 1 month ஃபைல் பண்ணலன்னா டிலே கேன் பி கண்டோன்ட். அது அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. 142ல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நம்ம சூட்டபிள் கேஸ் லாஸோட நம்ம பார்ப்போம். நம்ம ஓகே, தேங்க்யூ சார். 142ல 1Bல 2ல சொல்லியிருக்காங்க, 1Bல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டீடைலா கேஸ் லாவோட நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வேற யாருக்காவது சந்தேகம்? சார் யுவராஜ் சார், நீங்க ஆன்லைஸ் பண்ணி நீங்க கேளுங்க சார் உங்க டவுட். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அதுல ஒரு சின்ன டவுட்டுங்க சார். அந்த கிரேஸ் டைம், அதாவது 15 days டைம் கொடுக்குறோம்லங்க சார், அதுல வந்து 15 days டைம் இஷ்யூயிங் ஆஃப் நோட்டீஸ் டேட்டுனா இல்ல போஸ்டல் டேட்டாங்க சார்? இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்போம், பட் இன்னைக்கு நோட்டீஸ் டைப் பண்ணிப்போம், பட் ஆனா நம்ம போஸ்டல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு போஸ்ட் பண்றோம்னா நம்மளுடைய மென்ஷன்டு டேட்டுனா இல்ல போஸ்டல் டேட்டாங்க சார்? அவ்வளவு இன் டீடைலா நம்ம போய் பார்க்கணும். இப்ப நீங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுறீங்க, இன்னைக்கு அனுப்பல, இன்னொரு நாள் அனுப்பிடுவீங்க. அவரு ரிசீவ் பண்றதுல இருந்து 15 நாள் டைம் இருக்கு. அவரு ரிசீவ் பண்றாரு பாருங்க, அவருக்கு வந்து ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து தான் 15 நாள். ஓகே சார். ஒரு வாரம் கழிச்சு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அது வந்து அவருக்கு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு தான் லாஸ். அதனால என்ன பண்ணணும், நீங்க 30 days அந்த 11th hour பண்ணக்கூடாது. அதாவது அந்த 30வது நாள் பண்ணக்கூடாது இதெல்லாம். இன்னொன்னு, ஒரு அட்ரஸ்ல போய் ரீச் ஆகல, ரிட்டர்ன் ஆயிடுச்சு, டோர் லாக்கு, நோ சச் பர்சன், இந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால என்ன பண்ணோம், இம்மிடியேட்டா அதை பண்ணிட்டு திரும்பவும் மறுபடியும் இன்னொரு நோட்டீஸ் அனுப்பலாம், தப்பு இல்லை. இந்த 30 days டைம்குள்ள ஏற்கனவே ஒண்ணு அனுப்பிச்சு நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 2வது அனுப்புற நோட்டீஸ் ஃபைல் பண்ணா போதும் கேஸ்ல. இல்ல அந்த நோட்டீஸ்லயே சொல்லலாம், இந்த மாதிரி ஏற்கனவே அனுப்பிச்சோம், டோர் லாக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ரீசன் ஸ்டேட் பண்ணலாம். அல்ல அதே மாதிரி அந்த அட்ரஸ் சரியா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா திருப்பி எடுக்கலாம் நம்ம. ஒரு அக்ரிமெண்ட்ல, ஒரு லோன் அக்ரிமெண்ட்ல ப்ராமிசர் நோட்ல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரோ நோட்டை பேஸ் பண்ணி செக் கொடுத்துருப்பாரு, அந்த அட்ரஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க கரெக்ட் அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க நோட்டீஸ்ல என்ன போடணும்னா அந்த அவர் கொடுத்த அட்ரஸ ஃபர்ஸ்ட் போடணும். செகண்ட் என்ன பண்ணணும், ஆல்சோ அட்டன் போட்டு நீங்க கண்டுபிடிச்ச அட்ரஸையும் போடணும். போட்டு 2 இடத்துக்கு மறுபடியும் அனுப்பணும், எங்க சொல்வானாலும் பரவாயில்ல. நியூ சர்வீஸ் தான் அங்க முக்கியம். ஓகே, நம்ம அந்த சர்வீஸ் சம்பந்தம் 144 செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். அதோட ப்ரிசம்ப்ஷன்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம 144 பார்க்கும்போது நீங்க you will get clarified. ஓகே சார், தேங்க் யூ. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேளுங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், இந்த செக்ஷன் 30 வந்து நோட்டீஸ் மஸ்ட் பி கிவன் ஓரல் அப்படின்னு சொல்லிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணாமலே டைரக்டா நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா வந்து அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? செக்ஷன் 30ல வந்து 2 types ஆஃப் நோட்டீஸ் இருக்கு சார். ஒன்று வந்து இந்த அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு சொல்றோம் நம்ம, ப்ராமிசர் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு நோட்டீஸ் இன் ரைட்டிங் தேவையில்லைன்னு சொன்னாங்க. பட் செக்குக்கு வந்து ரைட்டிங்ல கொடுத்தாங்க, அது மேண்டேட்டரி செக்ஷன்ல. உங்களுக்கு சந்தேகம் என்ன சொல்லுங்க. செக்ஷன் 30ல வந்து நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லைபிலிட்டி வருதுன்னு சொல்றோம். அவருக்கு லைபிலிட்டி ஆஃப் தி டிரைவர். அதான் சார், அந்த மாதிரி அவங்க வந்து அந்த செக்ஷன் 30ல வந்து ஓவரலா நோட்டீஸ் அந்த மாதிரி சொல்லல, நம்ம கிட்ட கேட்கல அப்படின்னா வந்து ஃபர்தரா வந்து 30 daysல நோட்டீஸ் கொடுத்துறாரு, நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். ஆமா, அதாவது நோட்டீஸ் வந்து அவருக்கு தெரியப்படுத்தணும். அவர் டிலே பண்ணுவாருன்னு இருந்தா நோட்டீஸ் ரைட்டிங்ல கொடுக்கணும். அவர் டிலே பண்ணுவாருன்னு இருந்தா நோட்டீஸ் வந்து ரைட்டிங்ல கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் ஓவரலா நம்மகிட்ட கேட்காமலே நோட்டீஸ் கொடுத்துறாருன்னா அதை எப்படி சார் வந்து கோர்ட் இது பண்ணுவாங்க? கொடுக்கலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம். அவருக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் தானே பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, எனக்கு பணம் வந்து சேரல, எனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரல அப்படின்னு டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் டிரைவருக்கு லைபிலிட்டி அவர் இந்த செக்ஷனே அதான் சொல்றேன்.
இந்த செக்ஷன் என்ன சொல்றது, இப்படி டிராயர் வந்து எப்போ வராரு, இஸ் பவுண்ட் டு கம்பன்சேட் தி ஹோல்டர், என்ன எப்போ வராரு, when the notice of dishonor receives, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வருது. எஸ் சார், ஓகே சார். The liability of driver arises immediately on dishonor provided due notice of dishonor is given. அவருக்கு எப்போ தெரிய வருதோ, எப்போ ஒரு நோட்டீஸ் வாங்குதோ அப்போதான் அவருக்கு பொறுப்பு வருது, லைபிலிட்டி வந்து அரைஸ் ஆகுது. வேற 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 கொஸ்டின் நெக்ஸ்ட் வேற. பிரியஸ்ரீ மேம் நீங்க கேளுங்க சார் மேம், இப்போ உங்க டவுட் கேளுங்க மேம். சார் இப்போ 118ல சொல்ற நீங்க அந்த ப்ரிசம்ஷன் வந்து ரிபட்டபிள் தானே சார் சொல்றீங்க? 118 இருக்கிறதும் 139 ரெண்டுத்துல இருக்கிற ப்ரிசம்ஷனும் ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன். இதுல எந்த குழப்பமும் வேணாம். இந்த செக் சிக்னேச்சர் அட்மிட்டட் இல்ல இதெல்லாம் வந்து விட்டுருங்க நீங்க, சரிங்களா? இங்க ப்ரிசம்ஷன் வந்து இன் ஃபேவர் ஆஃப் தி ஹோல்டர் ஆஃப் தி செக். இந்த செக்ஷன்ல வந்து ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் தான், பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம். தமிழ்ல ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன்னா பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம். இது வந்து 4 செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன்ஸ் 118, 119, 137 அண்ட் 139. இந்த 4 ப்ரிசம்ஷனுமே பொய் என்று நிரூபிக்கும் அனுமானம். இர்ரெபட்டபிள் ப்ரிசம்ஷன் வந்து இதே இடத்துல ஒரு 3 இடத்துல சொல்றாங்க. செக்ஷன் 41, செக்ஷன் 112 அண்ட் 130. இதான் நம்ம அப்புறம் பார்க்க போறோம். நம்ம irrebuttable presumption வந்து செக்ஷன் 41, 112 and 130. Thank you sir. வேற நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே ஜனனி மேம் நீங்க உங்க டவுட் கேளுங்க மேம். ஜனனி மேம் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் கேளுங்க மேம். கேளுங்க. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? சார் முருகன் சார் நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களே, நீங்க உங்க டவுட் கேளுங்க சார். சார் நான் கேட்டேன் சார், கேட்டேன். தேங்க்யூ சார். ஜனனி மேம் இருக்கீங்களா? ஜனனி மேம் சார். ஓகே சார், யாருக்கும் டவுட் இல்ல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார் கிளாஸ். இன்னும் நான் இந்த ஆக்ட் வந்து இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. நானு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேரோட டவுட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காது, டவுட் இருக்காது. சரி, உங்க ஜனனி மேம் கேக்குறாங்க, கேளுங்க. ஹலோ ஜனனி மேம் இருக்கீங்களா? சார் ஜெகன் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். சார் தேங்க்ஸ் அலாட் சார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். அதாவது உங்களோட விளக்கங்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும், அதாவது நோட்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். தேங்க்ஸ் அலாட் சார். தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்பு எங்களுக்காக எடுத்து கொடுங்க சார். குழு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு கிளாஸ்ல நான் இந்த செஷன் முடிச்சிருந்தேன், இந்த ஆக்ட் நான் முடிச்சிடறேன். சரிங்களா? இன்னும் ஒரு செஷன் தேவைப்படுது. ஏன்னா சைட்டேஷன்ஸ் இன்னும் நான் கொடுக்கல. நான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு குறையா இருக்கு. லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ட்ல. இந்த 138 கேசஸ் வந்து எப்படி வந்து ட்ரையல் ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட்ஸ்க்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சூமோட்டோவா எக்ஸ்பீடியஸ் ட்ரையல் சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க 2021. அந்த வழக்கு அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, விரைந்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கவர் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் செஷன்ல. தேங்க்ஸ் சார். வெயிட் பண்றோம் சார் அடுத்த கிளாஸுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, டவுட் சொல்லுங்க மேம். சார் குட் ஈவினிங் சார். எஸ் சார் சிக்னேச்சர் டிஃபர் சைட்டேஷன் மட்டும் கேஸ் மட்டும் சொல்லுங்க. என்ன மேடம்? சார் சிக்னேச்சர் சைன் டிஃபர் கேஸ் லாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சிக்னேச்சர் சைன் டிஃபர் இருக்குங்களா? இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஒன் செகண்ட். இதுல வந்து ஒரு 3 செக்ஷன் கவர் ஆகும். பிர் சிங் வெர்சஸ் முகேஷ் குமார், பிர் BIR
Beer Singh, BIR, Beer Singh versus Mukesh Kumar. 2019 4 SEC. 2019 4 SEC. Page number 197. Beer Singh versus Mukesh Kumar. 2019 4 SEC. Page number 197. இது வந்து இந்திரா பானர்ஜி அண்ட் ஜஸ்டிஸ் பானுமதி ஜே இவங்க கொடுத்த சைட்டேஷன். இதுல வந்து செக்ஷன் 20, செக்ஷன் 87 அண்ட் 139 இதை பத்தி சொல்றாங்க. இன்கம்ப்ளீட்டா, அதாவது 87 வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். ஒரு செக் வந்து சைன் மட்டும் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து ஹோல்டர் ஆஃப் தி செக் அவர் வந்து ஃபில்அப் பண்ணாருன்னா அது வந்து வேலிடு தான். அவங்க ஃபில்அப் பண்றது வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிசம்ஷன் வந்து இன் ஃபேவர் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட். அந்த செக் வந்து அவங்க வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் யூ சைன் தி செக்னா அவங்க வந்து ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்துறாங்க ஃபில்அப் பண்றதுக்கு அப்படின்னு இந்த சைட்டேஷன்ல சொல்லிக்கலாம். செக்ஷன் 20 இன்கோகட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் 87 மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அண்ட் 113 இது மூணையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த வழக்குல. பீர் சிங் BIR பீர் சிங் versus முகேஷ் குமார். Beer Singh versus Mukesh Kumar, 2019 4 SEC. 2019 4 SEC, page number 197. Page number 197. இப்போ ஒருத்தர் டைப் பண்ணி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் அட்மிட் பண்ணிட்டாரு. அப்புறம் செகண்ட் கொஸ்டினிங் 339ல டினை பண்ணிட்டாரு. நீங்க இது வந்து உங்களுக்கு வேலிட் இது தானே? உங்களோட கேஸ் அப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிட்டாரு, அப்புறம் டினை பண்றாரு. அவரோட டிஃபென்ஸ் சரியில்லைன்னு சொல்லலாம். நீ ஃபெயில் டு ரிபட் தி ப்ரிசம்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். It added an advantage. Fail to rebut the presumption by the accused. அதுதான் காட்டுது. சரிங்களா? ஓகே, செஷன்ஸ் முடிச்சுக்கலாம். சார் ஒன் மோர் டவுட் சார். சார் ஒன் மோர் டவுட் சார், கேட்கலாமா சார்? கேளுங்க சார். இப்போ வந்து வேர்டிங் வந்து ஒரு இங்க்லயும் சிக்னேச்சர் அனதர் இங்க்லயும் இருக்கும்போது அந்த செக் வந்து வேலிட்ங்கிறது ஏதாவது சைட்டேஷன்ஸ் இருக்கா சார்? சேம் இதே லெட்டர் சார், இதே சைட்டேஷன் தான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த சைட்டேஷனே இருக்கு. எஸ் சார். थैंक यू सर. थैंक यू. படிச்சீனா உங்களுக்கு தெரியும். எஸ் சார். எஸ் சார். ரீசன்ட் டிவிஷன் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட் இது. थैंक यू सर. வேலிட் ஜட்ஜ்மென்ட். ஓகே ஓகே, थैंक यू. நன்றி. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ so much. थैंक यू சார். தேங்க்யூ சார். மிக அருமையா வந்து சிறப்பா அந்த கிளாஸ் கொடுத்தீங்க சார். வெரி எக்ஸ்டென்ஸ் செக்ஷன் சார். எல்லாருமே நிறைய மெசேஜஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க பிராக்டிகல் ஓரியன்டா மிக சிறப்பா எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். உங்க வகுப்பத்தோட நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். இன்னும் பிராக்டிகல் ஓரியன்டா ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் செஷன்ல அது ஃபுல்லா இருக்கும். ஃபுல் பிராக்டிஸ் ஓரியன்டா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி. எஸ் சார். எஸ் சார். மிக விரைவில் எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் சொல்றேன் உங்களுக்கு 1 or 2 daysல சொல்றேன். Thank you. Yes sir. Yes sir. Yes sir. Thank you sir. Thank you sir.